ஒரு சமயம் நாரத முனிவர் கடவுளை பார்க்கறதுக்காக போயிருந்தார். அவர் போகிற வழியில் ஒரு காட்டை தாண்டி போகணும். சரின்னு அந்த காடை தாண்டி போகிற வழியில் ஒரு வயசான ஒரு பெரியவர் இருந்தார். அவர் தவம் பண்ணியிருந்தார். ஒரு மரத்துக்கடியில் உட்கார்ந்து தவம் பண்ணியிருந்தார். நாரதரை பார்த்துட்டு, நீங்கள் கடவுளை பார்க்க போயின்னு இருக்கீங்க, கடவுளை பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் விடை கேட்டுட்டு வாங்க. நான் இவ்வளோ ஆண்டு தவம் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் நான் எத்தனை வருஷம் பண்ணாததுக்கப்புறம் எனக்கு அந்த மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டுட்டு வாங்க அப்படின்னு கேட்டார். நாரதர் சிரிச்சுட்டே சரின்னு சொன்னார். சொல்லிவிட்டு அவர் நடந்து போகிறார். இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இன்னும் ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்துக்கு அடியில் ஒரு 30 வயசு ஒரு இளைஞன் பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிந்தார். இவர் நாரதர் சொன்னார், ஏன்பா உனக்கு ஏதாவது கடவுள்கிட்ட கேட்கணுமா அப்படின்னு கேட்டார். அந்த பையன் கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு ஆனந்தமாக டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கார். சரின்னு நாரதர் போயிட்டார். கடவுள்கிட்ட போயிட்டு திருப்பி வந்தார். அந்த வழியாக வர வழியில் அந்த வயசான பெரியவரை பார்த்து சொன்னார், நீங்கள் சொன்னதை கேட்டேன். கடவுள் என்ன பதில் சொன்னாருன்னா, நீங்கள் மோட்ச நிலையை அடையிறதுக்கு இன்னொரு 3 பிரிவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு நாரதர் சொன்னார். இதை கேட்டோன்னே அந்த பெரியவருக்கு ஒரு கோபம். கையில் இருந்த ஜப மாலையெல்லாம் பிச்சு போட்டார். கடவுளோட சிலையெல்லாம் தூக்கி உடச்சிட்டார். அவருக்கு அந்த ஆத்திரம் ரொம்ப அதிகமாக வந்துடுச்சு. நாரதர் பார்த்துட்டு பயந்துட்டு அவர் பாட்டுக்கு அடுத்த நடந்து போக ஆரம்பிச்சிட்டார். அந்த இளைஞன்கிட்ட போனார். அவனை பார்த்துட்டு, நீ என்கிட்ட எதுவும் கேட்க சொல்லலை, இருந்தாலும் நான் உனக்காக கேட்டுட்டு வந்தேன். ஆனால் இப்போ இந்த பெரியவர் பண்ணுறதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு, உங்ககிட்ட நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னார். அவன் கண்டுக்கவே இல்லை. இவர் சொன்னார், ஏப்பா கொஞ்சம் கேளுப்பா, அவங்ககிட்ட தான்ப்பா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னார். சரி நான் நிறுத்தினான். இவர் சொன்னார், உன்னை பற்றி கடவுள்கிட்ட கேட்டேன், இன்னும் எவ்வளோ நாள் கழிச்சு உனக்கு முக்தி நிலை கிடைக்கும்னு. அது கடவுள் என்ன சொன்னார்னா, அவன் எந்த மரத்துக்கு அடியில் இப்போ டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கானோ அந்த மரத்தில் இருக்கிற இலைகள் எவ்வளவு இருக்கோ அத்தனை ஜென்மம் கழிச்சு தான் அவனுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னார் நாரதர் அந்த பையனை பார்த்து. இது கேட்டதும் அந்த பையன் இன்னும் ஆனந்தமாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். இவர் நாரதருக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஆச்சு இவனுக்கு மூளை ஏதாவது சரியில்லாமல் போயிடுச்சா அப்படின்னு. அவர் சொன்னார், ஏன்பா நான் என்ன சொன்னேன்னு உனக்கு கரெக்டாக புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவன் சொன்னான், அதெல்லாம் சரியாக தான் சாமி புரிஞ்சுது. என்னோட ஆனந்தத்துக்கு காரணம் என்னன்னா, இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மரங்கள் இருக்கு, கோடிக்கணக்கான இலைகள் இருக்கு. நல்ல வேலையா அத்தனை மரம் அத்தனை இலை இருக்கிற வரைக்கும் எனக்கு முக்தி கிடையாதுன்னு சொல்லாமல், இன்னும் ஒரே ஒரு மரம், இன்னும் ஒரு மரத்தில் இருக்கிற கொஞ்சம் இலைகள் மட்டும் இருக்கிற வரைக்கும் எனக்கு அதுக்கப்புறமா கிடைக்கும் அப்படின்னு கடவுள் சொன்னாரே அப்படின்னு ஒரு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பாட்டு பாட ஆரம்பித்தார். எப்படி எனக்கு முக்தி கிடைச்சிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. இது சொன்ன உடனே அவருக்கு முக்தி கிடைச்சிருச்சு. இந்த கதை எதுக்கு சொல்றதுன்னா, நம்ம மனசுல நம்பிக்கைங்கிறது ரொம்ப மேலோட்டமா ஒரு போலித்தனமா இருக்கக்கூடாது. நம்மெல்லாம் இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள். ஸோ நமக்கு அந்த சொல்லுவாங்க, விதை விதைச்சவனுக்கு தண்ணி ஊற்ற தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதனால நம்ம எது நடந்தாலும் கடவுள் ஒரு காரணத்துக்காக தான் பண்றார், எல்லாமே விதிப்படி தான் நடக்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஆழமாக புரிஞ்சுட்டு நம்மளோட நம்பிக்கையை மட்டும் என்றைக்குமே இழக்காம தைரியமாக இருந்தோம்னா நம்மளோட வாழ்க்கை பயணம் இனிதாக இருக்கும்.